Praise the Lord. பரிசுத்த வேதாகமத்தில் ஹாகார் என்கிற ஒரு சகோதரி எல்லாராலும் வெறுக்கப்பட்டு பெர்ஷேபா வனாந்தரத்திலே வந்து கதறி அழுது கொண்டிருக்கிறாள். கடைசி வரையிலும் கூட இருப்பேன் என்று வாக்களித்த ஆபிரகாமும் தள்ளிவிட்டார். நீ கலங்காத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற சாராளும் தன்னை கைவிட்டு விட்டாள். பெற்றோர்களும் இதுவரையிலும் வணங்கி வந்த தேவர்களும் அவளை கைவிட்டு விட்டாள். தனிமையில என் வாழ்க்கை அவ்வளவுதான், நானும் என் பிள்ளையும் இந்த வனாந்தரத்திலே சாகப் போகிறேன் என்று கதறி அழுது மரணத்தை முகமாய் கண்டு கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருந்த ஆகாரின் முன்பாக இறங்கி வந்து, ஆகாரே நீ ஏன் அழுகிறாய் என்று பேசின ஆண்டவர். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஆகாரின் நிலைமையில இன்றைக்கு காணப்படலாம். அநேகர்கள் உங்களுக்கு வாக்கு சொல்லி இருக்கலாம், நான் கைவிடவே மாட்டேன், உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். எல்லாரும் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் ஆகாரை கண்ட ஒரு ஆண்டவர், அவளுக்கு வாசலை திறந்த ஒரு ஆண்டவர், அவளை வாழ வைத்த ஒரு ஆண்டவர். என் அன்பு பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் வாழ வைக்க வல்லவராயிருக்கிறார் என்று ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அன்பு பிள்ளைகளே, கலங்காதீங்க. ஒரு புறஜாதியாகிய ஆகாரை காண என் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்றால் இரவும் பகலும் அவரை நோக்கி பார்க்கிற உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தைரியமாயிருங்கள். ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, அன்பு பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நீட்டி அவர்களை தொட்டு ஆகாருக்கு தைரியத்தை கொடுத்த தேவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.